ஹாய் எவ்ரிஒன். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிவட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்டு பிவட் டேபிளில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஆக்சுவலி இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ எல்லா காலம்ஸும் பார்த்திங்கன்னா அதோடைய வித்தை விட கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா போயிட்டு மேலே அந்த காலம் வச்சு செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணால் அது ட்ராக் ஆகிடும். இல்லை அப்படின்னா அட் அ டைம் எப்படி பண்ணுறதுன்னா, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு காலமுக்கு வேணும்னா ஏதோ ஒரு காலம் ஏஓ பிஓ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணும்போது இருக்கிற எல்லா காலம்ஸுமே வந்து வித்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதே தான் ரோஸ்க்கும். ஸோ இப்போ அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதே தான் இப்போ ரோஸ்லையும் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருந்தது அப்படின்னா, டபுள் ரோ சிங்கிள் ரோலாக இருந்தது அப்படின்னா, மல்டி லைன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா, ரோஸ்லையும் ஏதோ ஒரு ரோவில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணும்போது முக்கியமாக இந்த ப்ளஸ் வரணும். இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்ததுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அகைன்ஸ்ட்டு டேட்டாக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்குது. லைக் மெட்டீரியலு, டிஸ்கிரிப்ஷன், ஸ்டோரேஜ் பின்னு, அதுக்கப்புறம் சோர்ஸ், டார்கெட், குவான்டிட்டி, க்ரியேஷன் டேட்டு, ஏஜிங்கு, கிரியேட்டட் பை இப்படின்னு நிறைய டேட்டாஸ் இருக்குது. இதில் வந்து எனக்கு செலக்டிவான டேட்டாஸ் மட்டும் வேணும். அது ஒரு வியூவபிள் ஃபார்மேட்டில் வேணும். அதுவும் டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, மல்டிபிள் டேட்டாஸ் இருக்குது. இப்போது இது எப்படி பிவோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ரோ அப்படின்றது ஹெட்டிங்காக இருக்கும். அந்த ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லாமல் இருக்கவே கூடாது. எல்லா ஹெட்டிங்ஸும் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். ஹெட்டிங்ஸ் இல்லாமல் எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ஸோ அதுக்கப்புறமா ஒன்ஸ் ஹெட்டிங்கெல்லாம் ஃபில்லப் ஆகிருக்கான்னு வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதோ ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்னு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பிவட் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். நம்ம டேபிள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு ரேஞ்சை வச்சு எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த டேபிள் ஆர் ரேஞ்சை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த பாப்அப் ஒன்று வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேஞ்ச் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் ஃப்ரம் A1 அதிலிருந்து ஹெச் ரோவில் கடைசியாக என்ன செல் நம்ம எழுதியிருக்கோமோ அந்த செல் வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஹெச் ரோ வரைக்கும் தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஏலேருந்து டில் ஹெச் ரோ வரைக்கும் என்ன இருக்கோ அது வந்து நம்ம இங்கே செலக்ட் ஆகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபார்மேட் கேட்கும். ஒன்று வந்து எக்ஸிஸ்டிங் ஷீட், இல்லைன்னா நியூ ஒர்க் ஷீட் அப்படின்னு கேட்கும். எப்போவுமே நியூ ஒர்க் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டேட்டா கொலாப்ஸிங்க்கு, இனிஷியல் யூசேஜுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த பாப்அப்பில் நியூ ஒர்க் புக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஃபீல்டு ஒன்று ஓப்பன் ஆகும், பிவட் டேபிள் ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னலாம் அங்கே டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டா எல்லாமே இங்கே வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து இந்த சர்ச் மெட்டீரியல்ஸில் இருக்கும். ஸோ இதில் வந்து போய்ட்டு என்ன வேணுமோ நம்ம எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 4 திங் இருக்கும். லைக் ஃபில்டர், காலம், ரோஸு அண்டு வேல்யூஸ் இப்படின்னு 4 இருக்கும். ஸோ இதில் தான் நம்மளோட டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அந்த டிஸ்கிரிப்ஷன் எடுத்து நான் ரோஸில் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ரோஸில் போட்டோன்னே நமக்கு அங்கே என்னென்னலாம் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருந்ததோ அதெல்லாமே இங்கே கொலாப்ஸ் ஆகி ஒரு ரோ காலமாக வந்து ஃபார்ம் ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ எனக்கு செகண்டு சோர்ஸ் டார்கெட் அப்படின்றத எடுத்து நான் இப்போ இந்த வேல்யூஸில் போட போகிறது. ஒன்ஸ் அதில் போட்டதுக்கப்புறமா வந்து இப்போ எனக்கு சம் ஆஃப் சோர்ஸ் டார்கெட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோடய சம்மேஷன் வந்து கிடச்சிடும். ஸோ ஒரு பார்ட்டு எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்குது அது அந்த எக்ஸலில் வந்து மல்டிபிள் லைன்ஸாக இருந்தாலும் இங்கே ஒரே ரோவில் எனக்கு சம்மப் பண்ணி கிடச்சிரும். அண்ட் இது மட்டும் கிடையாது, இதில் இன்னும் நிறைய பண்ணலாம். லைக் அந்த ஃபீல்டில் போயிட்டு டவுன் ஆரோவில் கிளிக் பண்ணோம் அப்படின்னும் போது நிறைய டேட்டாஸ் த்ரோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சம்மு, கவுண்ட்டு, ஆவரேஜு இப்படி நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதில் எது வேணுமோ எது நமக்கு ஆப் ரெக்வயர்டாக இருக்கோ அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே அதுக்கேற்ற மாதிரி இங்கே கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் க்ரியேஷன் டேட் அப்படின்றத எடுத்து காலமில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளேஸ் பண்ண உடனே நமக்கு வந்து இப்போ அந்த ரோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட் வைஸ் ஸ்ப்ளிட்டப் ஆகிருக்கிறது ஈஸியாக தெரியும்.
பட் க்ரியேஷன் டேட் வேணாம் அப்படின்னும்போது அந்த ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃபீல்டுன்னு கொடுக்கணும். இல்லைனா இந்த க்ரியேஷன் டேட் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே விட்டோன்னா ஓகே ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இந்த டேட்டா வேணாம், ஏஜிங் வைஸ் எனக்கு பிரிக்கணும் அப்படின்னும்போது அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ட்ராப் பண்ணணும். இப்போ ட்ராப் பண்ண உடனே எனக்கு வந்து இப்போ ஏஜ் வைஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். லைக் ஒன் டே ஏஜிங் எவ்வளோ இருக்குது, 3 டே ஏஜிங் எவ்வளோ, 10 டே ஏஜிங்ஸ் எவ்வளோ. இப்போ சேர் பார்த்திங்கன்னா 10 டேஸ் ஏஜிங்கில் 18 இருக்குது, வெறும் 6 டேஸ் ஏஜிங்கில் 14 இருக்குது. ஸோ அப்படின்ற ஃபுல் டேட்டா தெரிஞ்சிடும். அண்ட் இதோட டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 737. இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சே ஆகாது, எல்லாத்தோட குமுலேட்டிவ் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? இந்த பிவோட்டோட மேஜர் பெனிஃபிட்டே என்ன அப்படின்னா, லைக் இப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்குது 18, 14 அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து இந்த 14 வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த 3 டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னும்போது அது தனியாக ஒரு ஷீட்டில் க்ரியேட் ஆகிடும். இப்போ ஷீட் நம்பர் 7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாவுமே இருக்கும். லைக் மெட்டீரியல், டிஸ்கிரிப்ஷன், ஸ்டோரேஜ் டைப்பு. ஸோ என்னென்ன டேட்டா வேணுமோ எல்லாமே இங்கே வந்து டிஸ்கிரைப் ஆகிருக்கும். அது வந்து புதுசாக ஒரு ஷீட்டில் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த டேபிளில் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய லிஸ்ட்டு லைக் 100, 200 ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா எப்படி நம்ம சார்ட் பண்ணுறது. இப்போது ஃபில்டர் ஃபீல்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன டேட்டா வேணுமோ, என்ன ஃபில்ட்ரு பண்ணணுமோ அதை வந்து அந்த ஃபில்ட்ரு ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணணும். இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் வந்து ரோ ஃபீல்டில் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம போட முடியாது. ஃபில்டரில் போட்ட உடனே நமக்கு டேட்டா எல்லாமே வந்து ஃபில்ட்ரு ஃபீல்டில் ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டேட்டாஸு, சிங்கிள் டேட்டாஸு நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். பட் எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து ரோலே போட்டுடுறேன். இந்த ரோலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபில்ட்ரு ஐக்கான் ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க முடியும் டிஸ்கிரிப்ஷன்ஸை. இல்லை எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட் வைஸ் ஸ்ப்ளிட்டப் பண்ணணும், டேட் வைஸ் ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னும்போது அந்த டேட்டோடைய ஃபீல்டை வந்து நான் ஃபில்ட்ரு ஃபீல்டில் போடுறேன். இப்போ ஃபில்ட்ரு ஃபீல்டில் எனக்கு வந்து டேட்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் வந்து நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோடனே எனக்கு நம்பர் ஆஃப் டேட்ஸ் இங்கே வந்துடும். கீழே வந்து செலக்ட் மல்டிபிள் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்னால் ஒரு டேட்டாவையும் பார்க்க முடியும், இல்லை 2-3 டேட்டாவையும் சேர்த்து பார்க்க முடியும், இல்லை எல்லா டேட்டாவையுமே சேர்த்து பார்க்க முடியும். இப்போ பர்டிகுலராக ஒரு டேட்டை மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சேலாக இருக்குது, என்னென்ன ஏஜிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது மட்டும் எனக்கு தனியாக தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிவோட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஃபர்தர் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Share with your friends and family. Please subscribe.